Welcome guys, welcome to Bonustry Max, Basic Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது type of fractions. A fraction represents a part of a whole. Fraction அப்படிங்கிறது ஒரு wholeோட ஒரு part தான். Fraction is written as numerator upon denominator. அதாவது numerator divided by denominator. இந்த ஃபார்மில் தான் நம்ம fractions-ஐ எழுதுவோம். If two or more fractions are given, depending on the values of numerator and denominator, the fractions are classified as. அதாவது ரெண்டுக்கு மேற்பட்ட ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்கும் போது ஃப்ராக்ஷன்ஸோட நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி கீழே உள்ள டைப் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூனிட் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் தட் ஹாவ் ஒன் ஆஸ் their numerator. Example 1/2, 1/3, 1/9, 1/15. All these fractions are having numerator as 1. These are called unit fractions. இந்த எல்லா ஃப்ராக்ஷன்ஸ்லையுமே நியூமரேட்டரில் 1 தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? யூனிட் ஃப்ராக்ஷன். செகண்ட் ஒன் லைக் ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன்ஸ் வித் த சேம் டினாமினேட்டர். 5/8, 3/8, 2/8. In all these examples, டினாமினேட்டரில் 8 இருக்குது. இந்த எல்லா எக்ஸாம்பிள்ஸில் டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 8 இருக்குது. ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் வித் த சேம் டினாமினேட்டர். அதனால் இது மூணே நம்ம என்ன சொல்கிறோம்? லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னு சொல்கிறோம். டியர் கைஸ், எக்ஸ்பிளைன் பண்ணுற ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸை 2 or 3 டைம்ஸ் வாட்ச் பண்ணி நல்ல மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவன் 9th 10th பசங்களுக்கு கூட ஃப்ராக்ஷன்ஸில் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ கிளியராக ஃப்ராக்ஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் லைக் ஃப்ராக்ஷன்ஸ், அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஃப்ராக்ஷன்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ். ஃப்ராக்ஷன்ஸில் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்கணும். 2/3, 5/9, 10/13, 13/15. இங்கே பாருங்கள், எல்லா டினாமினேட்டர்ஸும் வேறு வேறையாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ these fractions are called unlike fractions. Next one, proper fractions. A fraction in which the numerator is less than the denominator. Example 3/8. இங்கே numerator 3, denominator 8. இப்போ denominator 8, numerator 3-ஐ விட பெருசாக இருக்குது. ஸோ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். எகெயின் கண்டிஷன் படித்து பாருங்கள். A fraction in which the numerator is less than the denominator. அதாவது நியூமரேட்டர் மேலே இருக்க நம்பர் கீழே இருக்க நம்பரை விட சின்னதாக இருந்தால் அதுக்கு பேர் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஒன் மோர் எக்ஸாம்பிள் 5/9. Here also 9 is greater than 5. So these two are proper fractions. Next one, improper fractions. A fraction in which the numerator is greater than the denominator. ப்ராப்பரை விட உல்டாவாக இதில் இருக்கும். அதாவது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் டினாமினேட்டர் பெருசாக இருக்கணும், பட் இம்ப்ராப்பரில் டினாமினேட்டர் சின்னதாக இருக்கும். சாரி, ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் தப்பாக எழுதியிருக்கேன். ஓகே, 4. 5/4. இங்கே டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டரை விட 5/4. இங்கே நியூமரேட்டர் 5, டினாமினேட்டரை விட பெருசாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இன் செகண்ட் எக்ஸாம்பிள் 20/18. ஹியர் த நியூமரேட்டர் 20 இஸ் greater than the denominator 18. So this also improper fraction. Then sixth one, mixed fractions. A fraction that are a combination of a whole number and a fraction. அதாவது ரெண்டு ஹோல் நம்பர். ஹோல் மீன்ஸ் முழுசாக இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்ப்ளிட் ஆகாமல் டிவைட் பண்ணாமல் அப்படியே ஃபுல்லாக இருந்தால் அதுதான் ஹோல். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இது ஒரு லட்டுன்னே வச்சுக்கோங்களேன். இது வந்து ஃபுல்லாக இருக்குது, இன்னொரு லட்டும் ஃபுல்லாக இருக்குது, பட் லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு லட்டு ஹாஃப் தான் இருக்குது. ஸோ இது நம்ம எப்படி சொல்லுவோம்? 2 1/2. இதில் 2ங்கிறது ஹோல் நம்பர், முழுசாக இருக்கிறது தான் ஹோல்னு சொல்கிறாங்க. 2 ஹோல் நம்பர்
தென் மூணாவது லட்டு ஹாஃப் தான் இருக்குது, 2.5. இது எப்படி நம்ம சொல்லுவோம், 2.5. ஸோ இதுக்கு பேர் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். அதாவது ஹோல் நம்பரும் இருக்குது, ஒரு ஃப்ராக்ஷன் பார்ட்டும் இருக்குது. ஸோ அதை என்ன சொல்கிறோம், நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். இப்போ இந்த இடத்துல 3 பார்த்துக்கோங்க. இது ஒரு பிஸ்கெட்டுன்னு எடுத்துக்கோங்க. 3 பிஸ்கெட்ஸ் ஃபுல்லாக இருக்குது, ஒரு பிஸ்கெட் குவார்ட்டர் தான் இருக்குது. குவார்ட்டர்னால் 4ஆக கட் பண்ணி ஒரு பார்ட் இருக்கிறதுக்கு பேர் தான் குவார்ட்டர். ஸோ 3.25. இப்போ இதுவும் நமக்கு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன். 7th one, equivalent fractions. Fractions which represent the same value, that is same part of the whole, அதுக்கு பேர் தான் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் பேர். பட் தே ஹாவ் டிஃப்ரெண்ட் நியூமரேட்டர்ஸ் அண்ட் டினாமினேட்டர்ஸ். இப்போ ஃபஸ்ட்டு சர்க்கிள், செகண்ட் சர்க்கிள், தேர்ட், ஃபோர்த் 4 சர்க்கிள் ஃபிகர் வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு சர்க்கிளை 2ஆக டிவைட் பண்ணியிருக்கோம், செகண்ட் சர்க்கிளை 4ஆக டிவைட் பண்ணியிருக்கோம், தேர்ட் சர்க்கிள் 6, ஃபோர்த்து சர்க்கிள் 8 நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இப்போ நான் அந்த பர்டிகுலர் போர்ஷன்ஸ் எல்லாமே ஷேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஹாஃப், அதாவது 1/2. இந்த இடத்துல 2/4. இங்கே 3/6, இங்கே 4/8. டியர் கைஸ், நோட்டிஸ் திஸ். ஷேர் பண்ண எல்லா பார்ட்ஸுமே ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். பட் கீழே இருக்க ஃப்ராக்ஷன்ஸ் தான் மாறுது. The shaded part in first, second, third and fourth circles are same. The fractions 1/2, 2/4, 3/6 and 4/8. All the 4 fractions represent the same value or same part of the whole. Such a fractions are called equivalent fractions. That is 1/2 is equal to 2/4 is equal to 3/6 is equal to 4/8. இந்த 4 fractionsமே சேம் வேல்யூ தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதுக்கு பேர் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஹவு டு மேக் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ்? We can make equivalent fractions by multiplying or dividing numerator and denominator by the same number. ஒரு ஃப்ராக்ஷனோட நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலோ இல்லை டிவைட் பண்ணாலோ நமக்கு கிடைக்கிற ஆன்சருக்கு பேர் தான் அந்த ஃப்ராக்ஷனுக்கான ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். இதை சில எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், 2/3 ஒரு ஃப்ராக்ஷன் எடுத்திருக்கோம். இப்போ இந்த 2/3 நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது we get 4/6. தென் 2/3 as well as numerator and denominator 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது we get 10/15. லைக் தி சேம் 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 14/21, 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது we get 20/30. Equivalent fractions of 2/3 are 4/6, 10/15, 14/21, 20/30. The 2/3 numerator denominator ரெண்டை 2ஆல் 5ஆல் 7ஆல் 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைச்ச இந்த எல்லா ஃப்ராக்ஷன்ஸுமே 2/3யோட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். செகண்ட் எக்ஸாம்பிள், 15/20. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா 15/20 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது we get 30/40. தென் போத் த நம்பர்ஸை 5ஆல் நான் டிவைட் பண்ணுறேன். 15ஐயும் 5ஆல் பண்ணுறேன், 20ஐயும் 5ஆல் பண்ணுறேன். இப்போ நம்ம டிவைட் பண்ணும்போதும் மல்டிப்ளை பண்ணும்போதும் ஒரே நம்பரால் தான் பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது இதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈவன் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஃப்ராக்ஷன் சிம்பிளிஃபிகேஷனில் தப்பு பண்ணுறீங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு ஃப்ராக்ஷன் ஒரே நம்பரால் மல்டிப்ளையோ ஆர் டிவைடோ பண்ணும்போது இந்த ஃப்ராக்ஷனோட வேல்யூ மாறாது. அதை தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போதும் யூஸ் பண்ணுவீங்க. இந்த மெத்தட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 15/20, 30/40, 3/4. ஒன் மோர் எக்ஸாம்பிள், தேர்ட் எக்ஸாம்பிள், 6/12. இப்போ 6/12 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், we get 12/24. 6/12 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், we get 30/60. 6/12 போத் த நம்பர்ஸை நான் 12ஆல் டிவைட் பண்ணுறேன். ஒரே நம்பரால் தான் டிவைட் பண்ணணும், ஒரே நம்பரால் தான் மல்டிபிள் பண்ணணும். 6/2 3, 12/2 6. 6/12 3ஆல் டிவைட் பண்ணுறோம், 2/4. இப்போ ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 6/12 ஆர் 12/24, 30/60, 3/6 and 2/4.
இந்த 4 இந்த ஃப்ராக்ஷன்ஸுமே 6/12ஓட ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். Dear guys, note this point. Fraction are always less than the whole. Whole means 1. எப்பயுமே ஒரு ஹோலோட அதோட பார்ட் சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா? ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபாலோயிங் ஃப்ராக்ஷன்ஸ். கீழே சில ஃப்ராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன டைப்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் 2/5. ஹியர் நியூமரேட்டர் இஸ் லெஸ் தேன் த டினாமினேட்டர். ஸோ இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். செகண்ட் ஒன் 7/5. இங்கே டினாமினேட்டர் நியூமரேட்டரை விட சின்னதாக இருக்குது. அப்போ இது இம்ப்ராப்பர். One by 9. Numerator is equal to 1. So this is unit fraction. Then fourth one 4 1/5. இதில் 4 whole part, 1/5 fraction part. இப்போ whole நம்பரும் ஃப்ராக்ஷனும் கலந்து இருக்கு, மிக்ஸ் ஆகிருக்கு. அப்போ இதுக்கு பேர் மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன். Then next example 3 1/3, 1/3. 3 and 1/3. இப்போ இதுக்கு பேரும் மிக்ஸ்ட் ஃப்ராக்ஷன். ஹோல் நம்பரும் ஃப்ராக்ஷனும் மிக்ஸ் ஆகிருக்கு. தென் நம்மளோட 7th எக்ஸாம்பிள் 3/5, 4/5, 1/5, 2/5. இந்த எல்லா ஃப்ராக்ஷன்ஸே வாட்ச் பண்ணும்போது எல்லா ஃப்ராக்ஷனும் சேம் டினாமினேட்டர் இருக்குது. அப்போ இதுக்கு பேர் என்ன? லைக் ஃப்ராக்ஷன். டினாமினேட்டர் சேமாக இருந்தால் அதுக்கு பேர் லைக் ஃப்ராக்ஷன். டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருந்தால் அதுக்கு பேர் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். தென் அவர் 8th எக்ஸாம்பிள் 3/4, 12/16, 9/12, 6/18. இப்போ இந்த ஃப்ராக்ஷன்ஸை பாருங்கள். 3 × 4 12, 4 × 4 16. அதாவது 3/4 4ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது we get 12/16. இப்போ 9/12 இருக்கு, 3ஆல் டிவைட் பண்ணும்போது we get 3/4. தென் 6/8 இருக்கு, 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3/4. ஸோ 12/16, 9/12, 6/18 எல்லாமே 3/4 வருது. 3/4ஓட மல்டிப்ளிகேஷன் தான் 12/16. 3/4 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9/12. 6/8 2ஆல் நம்ம டிவைட் பண்ணால் 3/4. இது எல்லாமே என்ன ஃப்ராக்ஷன்ஸ்? ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஆல் த ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன். டியர் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அண்ட் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பற்றி பார்க்கலாம். அது ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுங்கிறது நார்மல். எப்பவுமே வந்து டினாமினேட்டர்ஸை விட நியூமரேட்டர்ஸ் சின்னதாக இருக்கணும், டினாமினேட்டர் தான் பெருசாக இருக்கணும். இப்படி இருந்தால் அதுக்கு பேர் ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். இதே மாதிரி டினாமினேட்டரை விட நியூமரேட்டர் பெருசாக இருந்துச்சுன்னா அது இம்ப்ராப்பர். நெக்ஸ்ட் வீடியோவில் இம்ப்ராப்பர் பற்றியும் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் பற்றியும் பார்க்கலாம். எப்படி ஒரு இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்ஸ்டாக மாற்றலாம், மிக்ஸ்டாக இருக்கிறத எப்படி இம்ப்ராப்பராக மாற்றுறதும் ஃப்ராக்ஷன் சிம்பிளிஃபிகேஷனும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.